சர்வதேச கைகூலி, தேச விரோதி, இன்னைக்கு வரைக்கும் நீங்க வந்து பேசிட்டே இருக்கீங்க. நீங்க ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கீங்க. முதல் பாலா சர்வதேச கைகூலியா? இன்ஸ்டாகிராம்ல சில அப்ளிகேஷன்ஸ்க்குலாம் அவன் இன்ஃப்ளூயன்சரா இருந்து அட்வர்டைஸ்மென்ட் பண்ணதுனால பல பேருடைய வாழ்க்கை நாசமா போகுது. அதனால வந்துட்டு அவன் சர்வதேச கைகூலி நீங்க சொல்ல வரீங்களா? இல்லனா அவன ஃப்ராட்னு சொல்றீங்களா? ஃபோர்ஜரின்னு சொல்றீங்களா? 420 சொல்றீங்களா? என்ன சொல்றீங்கங்கறத தெளிவா சொல்ல வாங்க. 1 ஹவருக்கு 100 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் ஆகும். எவ்வளவு நேரத்துக்கு? 1 ஹவருக்கு. இப்போ ஒரு பெண் திருடுறாங்கன்னா அவளை திருடின்னு தான் சொல்லணும். அவளை போயிட்டு நீங்க விலை மாதுன்னு சொல்லக்கூடாது. அதுக்குன்னு ஒரு பேர் இருக்கு. சரிங்களா? இப்போ ஒருத்த வந்துட்டு கொலை செய்யறானா அவன் கொலைகாரன், ஃப்ராடுத்தனம் பண்றானா அவன் ஃப்ராடு, அப்படிதான் நம்ம சொல்லணும். இந்த ஃப்ராடு, ஏமாத்துறவன், இந்த மாதிரியான வார்த்தைகளை நீங்க சொல்லும்போது இது காமன் வேர்ட்ஸ். சரிங்களா? ஆனா சர்வதேச கைக்கூலின்னு நீங்க வந்துட்டு ஒரு குற்றவாளி மீது சுமத்தும் போது அது ஒரு பெரிய பார்வையா மக்கள் பார்ப்பாங்க. இந்த சர்வதேச கைக்கூலி அப்படிங்கறத புடிச்சுக்கிட்டானுங்க. சர்வதேச கைக்கூலிங்கிற வார்த்தையை பிடிச்சிக்கிட்டீங்க. பிடிக்கதாங்க செய்வோம். சர்வதேச கைக்கூலிங்கிறது சாதாரண விஷயமா? பாருங்க, இவ்வளவு ஆதாரத்தை வெளியிட்ட பிறகும் சில பேர் முட்டு கொடுக்க வரானுங்க, இன்டர்வியூ கொடுக்க வரானுங்க. இதுல சில தற்கொலைகள் எல்லாம் சர்வதேச கைக்கூலினா என்ன அர்த்தம்? ஒரு நாட்டிற்கு இன்னொரு நாட்டிற்கும் இடையான ஒரு நல்ல ஒரு உறவை நாசமாக்கக்கூடிய ஒரு நயவஞ்சகனுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. ஆம்புலன்ஸ் தானே சீட்டிங் பண்ணா, ஆர்சி புக் தானே சீட்டிங் பண்ணா, சர்வதேச கைக்கூலி அதுக்கு ஆதாரம் கொடு. ஒரு சாதாரண குடும்பத்துல இருந்து வந்த ஒரு சராசரியான ஒரு மனிதனின் மீது இவ்வளவு பெரிய வன்மத்தை நீங்க சடான போட்டுட்டு போகும்போது நாங்க எல்லாரும் பாத்துக்கிட்டு பொத்திக்கிட்டு போயிருவோம்னு நீங்க நினைக்கிறீங்க. இருந்தாலும் நாங்கள் ஆரம்ப காலகட்டத்தில்